வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. மாற்று வேட்பாளராக யார் தாக்கல் பண்ணுங்க? என்னுடைய மனைவி. இப்ப வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய சீமான் அவர்கள் மாற்று வேட்பாளராக தன் மனைவியை ஏன் முன்னிறுத்துகிறார்? கட்சியில வேற யாரும் இல்லையான்ற ஒரு விமர்சனம் எழுகிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? என் உயிர் துணை, அதனால இதுலயும் துணை. இல்ல இது அரசியல் இல்லையா? இல்ல இது அரசியல் இல்லையா? அரசியல்ல 117 பெண்களுக்கு இடம் கொடுத்தவன் இன்னொரு பெண்ணுக்கு வாய்ப்பை பறிக்கிறான்னு நீங்க பேசுறது நான் ஏற்புடையதா இல்ல. என்ன மணி சார், எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதை போய் ஏன் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது ஏதோ சில காரணங்களுக்காக அவருடைய வேட்பாளர் மனு தகுதி நீக்கம் ஆயிடுச்சுன்னா அவரால் எப்படி எம்எல்ஏ ஆக முடியும், சிஎம் ஆக முடியும்? அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் அவர் கண்ட நல்ல கனவுகளும் 15 வருட அவருடைய உழைப்பும் வீணாக தானே போகும். அதனால் மாற்று வேட்பாளராக தன்னுடைய மனைவியை நிறுத்தியிருக்கிறார். அதில் என்ன தப்பு? ஒருவேளை அவங்க ஜெயிச்சா இவர் ஜெயிச்சா மாதிரி தானே. அப்போ தான் இவருக்கு கட்சியிலையும் ஆட்சியிலையும் ஒரு பிடிப்பு இருக்கும். இவர் நினச்சதெல்லாம் செய்ய முடியும். மனைவி கிட்ட நேர்மையாக இருக்கிறவங்களால இதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் சில பேரால் இதெல்லாம் செய்ய முடியாது.